எனக்கு அன்பானவர்களே, நம்ம பைபிளில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது சாதாரண வார்த்தை இல்லை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை. சரிங்களா? நாம் எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா, ஆமாம், தேவன் எப்படியெல்லாம் நடத்த வல்லமை உள்ளவர், நம்மையும் அப்படி நடத்துவார். அதுக்காக தான் தேவன் எழுதி தந்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில நேரங்களில் அநேக நேரம் ஆமாம் நம்ம வாழ்க்கையில் பலவீனங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தையை இவ்வளோக்குள்ள ஆமாம் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதாகமம் உருவான கதைன்னு நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது பயங்கரமான வீடியோவாக இருக்கும். ஒவ்வொரு இந்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு நபர்களால் அது எழுதப்பட்டு, ஆமாம், அப்போ என்ன உடனே நோட்டு பேனாவிலே எழுதுவாங்க. அந்தந்த காலத்தில் இருந்தது போல் தோலில் எழுதப்பட்டு, எப்படி எப்படி எழுதணுமோ சுவடுகளில் எழுதப்பட்டு அப்படி இப்படிலாம் எழுதி எழுதி பத்திரப்படுத்தி வச்சு, அப்படி யார் கணக்கும் தெரிஞ்சால் அழிச்சிருவாங்க. ஆமாம், தேவன் அப்படி ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்தி அதெல்லாம் அதுக்கு பிறகு பிரிண்ட் ஆக்கி எடுத்து அது மூல பாஷையில் வந்து அதுக்கு பிறகு இப்போ சகஜமாக அதுக்கு பிறகு எல்லார் கையிலையும் கொஞ்சம் பேர் கையில் வந்து அதுக்கு பிறகு இப்போ சகஜம். இப்போ வேத புஸ்தகம் தான் இருக்கிறதுலே நம்பர் 1. ஒரு வருஷத்துக்கு பிரிண்ட் ஆகிற புத்தகங்களில் வேத புஸ்தகம் தான் அதிகம். ஆமாம், வேறு எந்த புஸ்தகமும் அப்படி கிடையாதான். பாருங்கள், எல்லார் கையிலையும் இன்றைக்கி இவ்வளோக்குள்ளே வந்திருக்குன்னா ஏன் தேவன் இதை வந்து சிறப்பாக செஞ்சார் அப்படின்னா, நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு வார்த்தையினாலே பிழைக்க வேண்டும். வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவனை அறிகிற அறிவை நாம் எல்லாரும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார். இது அவருக்கு லேசான காரியம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, தேங்க்யூ டாடி. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டம், தாவீது வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டம் எல்லாமே நமக்கு தெரியும், கண்ணு முன்னாடி வந்து போகும். ஆமென். ஆமாம், அதே போல் தான் நம்ம சூழ்நிலையிலே நம்ம படுற கஷ்டங்கள் அப்படி இருக்கும். ஆனால் ஒன்று சோர்ந்து போயிடக்கூடாது. எந்த நிலையிலிருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுப்பார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீமைகள் யார் செய்தாலும் எல்லா தீமையும் தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். ஆனால் நமக்கு அதை தாங்குகிற சக்தியும் பொறுமையும் தான் இருக்காது. முடிஞ்ச பிறகு சாட்சி சொல்கிறதுக்கு யாருக்கு தான் தெரியாது, எல்லாரும் சொல்லுவாங்களே. ஆனால் அந்த இடத்துல நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதான் பெருசு. அதுக்கு தான் தேவனுடைய சமூகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் தேவனுடைய வார்த்தையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய சபைகளில் இன்றைக்கி வெறும் தேவ வார்த்தை இருக்குது. பைபிளை படித்து அறிவுனால் தேவனை அறிஞ்சு வாழ்கிறாங்க. ரொம்ப ஸ்டாண்ட் பண்ண முடியல, ரொம்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியல. கோவப்படக்கூடாதுன்னு படிக்கிறாங்க, கோவப்பட்டுருதாங்க. அப்புறம் அதுக்காகவே உட்காந்து வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் யாராவது வந்து எதையா பேசினா மறுபடியும் கோவப்பட்டுருதாங்க. ஏன்னா இது சுயபலம், இது நியாயப்பிரமாணம். இன்றைக்கி 100க்கு ஒரு 70% நினைக்கிறேன், 60% பேர் இப்படித்தான் தியரியாக படித்து பைபிளை படித்து இல்லை பிரசங்கத்தை கேட்டுட்டு அதன்படி நடக்கலான்னு ட்ரை பண்ணி தோற்று போனவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ வார்த்தை வேணும், அதே நேரத்தில் தேவ வல்லமை வேணும், தேவ ஆவியானவர் வேணும், தேவ பிரசன்ன வேணும். ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது தேவ ஆவினால் நிரப்பப்படுகிறீர்கள், ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிரப்பப்பட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே அப்படியே ட்ரை ஆகிட்டே தான் வரும். ஏன்? ஃபுல்லாக மாம்சத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள், அவங்க அப்படியே போட்டு இது பண்ணுவாங்க. ஏசப்பாவே பாருங்க, இங்கே இருந்துட்டு திடீர்னு பார்த்தா மலை மேலே ஏறி போயிடுறார். எதிரே புரியுது? ஆமாம், அப்பப்போ மலை மேலே போய் ஜோம் பண்ண போயிடுறார். அதனால் எனக்கு அன்பானவர்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒன்று என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேவ ஆவியில் கேட்கலன்னா அது உள்ளே போய் வேலை செய்யாது. ரெண்டாவது, தேவ ஆவியினால தான் கேட்ட வார்த்தை வேலை செய்யும்.
ஆவிலே கேட்கணும். கேட்ட வார்த்தையும் தேவ ஆவினால் தான் வேலை செய்யும். ஆமென். அப்போ தான் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஆவியில் மூவ் பண்ணுறது கிடையாது, மாம்சத்தில் மூவ் பண்ணி தான் தோற்று போயிட்டாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, மாம்சத்தில் பலவீனமாக இருந்ததை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதனால தான் அவரே அவருடைய மாம்சத்தில் நிறைவேற்றினார். எத்தனை நேரம் புரியுது சொல்லுங்கள்? நம்மளுடைய சுய பலத்தில் மாம்சத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளால் கீழ்ப்படிஞ்சு நடக்கவே முடியாது. இது நடக்கவே முடியாது. நம்முடைய சுயபலத்தில் மாம்சத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கவே முடியாது. தேவ ஆவியினால் தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். கையை தட்டி ஆமென்.